வணக்கம் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஒரு ப்ரான் பிரியாணி. ஸோ இந்த ஹோட்டல்லே ரெஸ்டாரண்ட்லேயே எப்படி ஸ்பீட்டாக அலா கடைக்கு ஸோ ரெடி பண்ணுற அந்த மாதிரி காமிக்க போகிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கு. இந்த ஃப்ரை பண்ணி நல்லா சூடாகணும். இதை உள்ளே நீங்கள் ஒரு நம்ம வீடியோலே லைக் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க கைஸ். ஓகே, ஸோ 3 நிமிஷம் தான் வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாக இதை கீ போட்டிருக்கு. கீ போட்டு கொஞ்சம் கீ நல்லா மெல்ட் ஆகணும். ஓகே கைஸ், அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பிரியாணி சாப் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். அந்த மாதிரி எல்லாமே போட்டு பிரியாணி மசாலா பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்டு இதில் லைட்டாக நம்ம ஃபயர் வைக்கணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இதுக்கு என்ன இதை ஃபயர் ஆயிடுச்சுன்னா நம்ம கீ போட்டிருக்கல, அதனால இதை ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி நம்ம ப்ரான் இருக்கல, பச்சை ப்ரான், அதை மஞ்சத்தூள் சால்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே போட்டு வச்சுட்டு இருந்துச்சு. அதை வச்சு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணணும் ஈஸியாக. இங்கே பாருங்கள், ஸ்லோலி நம்ம இதை குக் பண்ணோம். இது ஆலா கடைக்கு ரன்னிங் ஆர்டர். லைட்டாக தண்ணி போட்டதுக்கு, தண்ணி போட்டாலும் இன்னும் ப்ரான் நல்லா குக் ஆகும். அதனாலே நம்ம ப்ரான்லேயே தண்ணி போட்டு இருக்கே. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சிம்பிள் ரெசிபி தான். நீங்கள் வீட்டில் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம ரெஸ்டாரண்ட்லேயே ஹோட்டல்லே எல்லாமே இப்படி தான் ரெடி பண்ணுறோம் ஃப்ரெஷ்ஷாக. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ப்ரான் நல்லா பாயில் இருக்கணும். அப்புறம் நீங்கள் நம்ம வீடியோ எந்த ஊரில் பார்க்குறீங்க கைஸ், அதை கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ எங்கே போகுது கைஸ். நீங்கள் நம்ம இன்றைக்கி லைக் டார்கெட் ஒன்லி 50 இருக்குது கைஸ். ஐ ஹோப் நீங்கள் இந்த லைக் டார்கெட் 50 பண்ணி கொடுக்குறீங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நியூ யூடியூப் கிரியேட்டர். ஓகே, கொஞ்சமாக போட்டிருக்கு கொத்தமல்லி, சாப் பண்ண கொத்தமல்லி போட்டிருக்கு. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணோம். கொத்தமல்லி எதுக்கு போட்டோன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷானஸ் கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவர் கூட நல்லா இருக்கும். ஓகே, அதனால கொத்தமல்லி போட்டு இருக்கு. நல்லா இதை தண்ணி இதை பாயில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா கைஸ், சூப்பராக தண்ணி பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் நிறைய திங்ஸ் போட்டு போகிறோம் கைஸ். அதனால நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாக நம்ம ப்ரௌன் ஆனியன் போட்டிருக்கேன் கைஸ். ஓகே, கொஞ்சமாக ப்ரௌன் ஆனியன் போட்டால் ஆல்ரெடி ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்துச்சு. அப்புறம் நம்ம இதை ப்ளேன் பிரியாணி இதை ரெடி பண்ணி வச்சுருந்து ப்ளேன் பிரியாணி போட்டு இதில் ப்ரான்லேயே மிக்ஸ் பண்ணோம். அப்புறம் தான் நம்ம ப்ரான் ஃப்ளேவர் எல்லாமே பக்கா கிடைக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரையாக பண்ணணும், ஃப்ரைட் ரைஸ் மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி பண்ணோம். நிறைய பேர்னா ப்ரான் பிரியாணிலாம் பெரிய பெரிய கடையிலே அடிக்க முடியாது. ஒரு பர்சன் தான் ரெடி பண்ணோம் அல்லா கட்டுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம ப்ரான் பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் ரெசிபி தான். இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்டில் நம்ம இதை போட்டு போகிறோம். இங்கே பாருங்கள். ஓகே, இதில் போட்டு கொஞ்சமாக இது இருக்க நம்ம கூட கொரியண்டர் சாப். ஓகே, கொத்தமல்லி சாப். ஓகே, கொரியண்டர் சாப் இதை போட்டு மேலே கார்னிஷிங் பண்ணலாம். நம்ம சூடாக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக 1 லைக் அண்ட் 1 ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி வீடியோக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.